சிஎஸ்கே அப்படின்ற அந்த அந்த 3 எழுத்து இருக்குல்ல, அது வேற லெவல்ல கொண்டு போயிருச்சு. இந்த ஐபிஎல்லோட ஸ்டேக்கே எங்கேயோ வசத்திருச்சுன்னு தான் இன்னொரு சொல்லணும். விஷயம் சொல்றாங்க. ரோஹித் வந்து சிஎஸ்கேல வந்து ஆடப் போறாராம். அது 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 வந்து ஒரு அரசல் பொசலா வெளியில எங்கேயோ ஒரு இடத்துல தள்ளி நின்னு பேசுற பேச்சா இருக்கு. ஏன்னா ஓகே. அங்க வந்து எனக்குரிய அங்கீகாரம் தரப்படவில்லைன்ற வருத்தத்துல இருக்கு. பட் எத்தன வருஷம் அப்படின்றது தான். நம்ம லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட்ட தான் இங்க பார்க்கணும். என்ன பொறுத்த மட்டும் வேற ஒரு கதையும் சொல்றாங்க. என்னன்னா, தோனி என்பவர் நகர்ந்துட்டா ஒரு விக்கெட் கீப்பர் வேணும். ம். விக்கெட் கீப்பர் இல்ல. விக்கெட் கீப்பர ரப்பறதுக்கு ஒரு நல்ல விக்கெட் கீப்பர் அதே நேரத்துல பிரபலமான ஒருத்தர் வேணும். அதே பிரபலம் விளம்பரமும் வாங்கக்கூடிய பிரபலமா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னும் பொழுது, கிட்டத்தட்ட தோனியினுடைய ஆத்ம சிஷ்யன், ஆத்ம நண்பன் பந்த் கிட்ட பேசிட்டதாகவும், ஓகே. ரிஷப் பந்த் எல்லோவில் நாம் அடுத்த வருஷம் பார்க்கலாம். என்னதான் இப்ப டெல்லிக்கு கேப்டன் எல்லாம் பண்ணாலும், அந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச், ட்ரேட் ஏதோ ஒரு கதையில பந்த் வருவார். ஏன்னா தோனியும் அவரும் எவ்வளவு க்ளோஸ்ன்னு தெரியும். தோனியோட வீட்டுக்கு போய் உட்காருவாரு. அவரோட பைக்க ஓட்டுவாரு. அங்க உட்கார்ந்து எல்லாத்தையும் சுத்தி பார்ப்போம். சோ, ஏன்னா அந்த இடத்துல ஸ்லாட்ட யார ஃபில் பண்ணுவீங்க? டெவன் கான்வாய் அப்படின்ற ஒரு 14 மேட்ச் விக்கெட் கீப்பிங் பண்ண வைக்கிறது ம். மிகப்பெரிய கேள்விக்குறி.